I tell you, in the mighty name of Jesus, நீ நம்ப முடியாத அளவிற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகின்றார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் சந்தோஷத்தை எனக்கும் உனக்கும் கொடுக்க போகின்றார். ஹல்லேலூயா. எஸ், உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறதான இடம், கர்த்தர் வைத்திருக்கிறதான ஸ்தானம் அவரை போலவே அது பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்காகவும் உனக்காகவும் வைத்திருக்கிற இடம், வைத்திருக்கிற ஸ்தானம், வைத்திருக்கிறதான காரியம் அவரை போலவே அது பெரிதாக இருக்கும். ஆமென். உன்னை குறித்த திட்டமும் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். You see, who is Abraham? ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். ஆனா ஒரிஜினலா எடுத்தோன்னா விசுவாசத்தின் தகப்பனானா? இல்லவே இல்லை. அவன் யார்? ஒரு சாதாரண சிலைகளை விக்கிரகங்கள் செய்கிறதான குடும்பம். அவன் குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது? சிலை செய்கிற குடும்பம். அந்த சிலை, அந்த விக்கிரகத்தை செய்கிறதான குடும்பத்தில் இருந்தா விக்கிரகத்துக்கு எதிரான ஒருவனாக கர்த்தர் அவனை மாற்றி வந்தார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. எஸ், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய திட்டம் என்னன்றதை பாருங்க. டோன்ட் லுக் யுவர் செல்ஃப். உன்னை நீ பார்க்காத. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை நீ பார்க்காத, உன் சூழ்நிலை நீ பார்க்காத, நீ எங்க இருந்து வந்தேன்றதை பார்க்காத. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை மாத்திரம் பார். அப்ப யாரை தேர்ந்தெடுத்தார்? பரிசுத்தமான தேர்ந்தெடுக்கல. விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தவன ஒரு பெரிய ஜாதியாக்கும்படியாக. ஹல்லேலூயா. பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் பிளான். அதுபோலதான் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஸோ மேக் யுவர் ஃபெய்த் பிக். ஆமென். உன் விசுவாசத்தை டென்ட் நீ அப்புறம் பெருசாக்கலாம். உடனே வீடு கட்ட சொல்லிட்டாருன்னு போயிடாதீங்க. கர்த்தர் பேசினக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி கொடுக்க. என் வீட்டை பெருசாக நான் பார்த்தேன், சின்ன சின்ன வீடாக இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய வீடாக கர்த்தர் கொடுக்க போகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, முதல்ல உன் விசுவாசத்தை பெரிதாக்கு.